நம்மளோட கம்பெனியில் பார்த்தீங்கன்னா நிறைய வகையான போர்வெல் மோட்டார்ஸ் இருக்கும். இந்த மாதிரி இருக்க எல்லா போர்வெல் மோட்டார்ஸையும் நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்கு போருக்குள்ளே இறக்கி டெஸ்ட் பண்ணணுங்கிறது வந்து இம்பாசிபிளான விஷயம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் எல்லா கம்பெனிஸ்லையும் வந்து ஒரு சின்ன டெஸ்ட் செட்டப் வச்சுருப்பாங்க. நம்மளோட கம்பெனிலையும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ட்ரம் வச்சுருக்கோம். இந்த ட்ரம்ல போட்டு தான் நம்ம வந்து டெஸ்டிங் வந்து பண்ணுறோம். இதுதான் நம்மளோட டெஸ்டிங் அப்பாரட்டஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ஒரு ப்ரெஷர் கேஜ் வந்து இருக்குது. இந்த ப்ரெஷர் கேஜை வந்து ஃபீட் ஆஃப் வாட்டர் அண்ட் மீட்டர் ஆஃப் வாட்டரில் கேலிப்ரேட் பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து நம்ம ஒரு பால் வால்வ் கூட கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பால் வால்வை நம்ம க்ளோஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே ஒரு ப்ரெஷர் டிஃபரன்ஸ் ஏற்படுறதுனால இந்த ப்ரெஷர் கேஜில் நம்மளுக்கு டிஃப்ளெக்ஷன் காட்டும். இதை வச்சு தான் வந்து ஒரு மோட்டார் எவ்வளோ ஆழம் வேலை செய்யுதுங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். வாங்கிட்டு பார்க்கலாம். ஸோ இங்கே இருக்கிறதோட பேர் வந்து பால் வால்வ். இந்த பால் வால்வை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இங்கே ப்ரெஷர் லோட் ஆகும். இந்த ப்ரெஷர் லோட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு எவ்வளோ அடி வந்து ப்ரெஷர் இருக்குது, அதாவது எவ்வளோ அடி வந்து மோட்டார் இறங்கி இருக்கு, எத்தனை அடியில் வந்து இது ஒர்க் ஆகிட்டு இருக்குங்கிறத வந்து நம்மளுக்கு இங்கே வந்து காட்டும். ஸோ நம்ம வந்து இதை கொஞ்சம் கொஞ்சமாக லோட் பண்ணும்போது நம்மளுக்கு மேலே வந்து ஒரு ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் வந்து ஏற்படும். 200 ஃபீட்டில் இந்த மோட்டர் வந்து நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி தள்ளுதுங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம பார்த்தீங்கன்னா 300 ஃபீட் வரைக்கும் லோட் பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து லாஸ்ட் ஒர்க்கிங் ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க. இப்போ இதோட ஷட் ஆஃப் ஹெட் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த வால்வை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணும்போது எந்த இடத்துல இந்த மோட்டரில் சுத்தமாக தண்ணியே வராமல் நிற்கிதோ அதுதான் இதோட ஷட் ஆஃப் ரேஞ்ச். எக்ஸாம்பிளுக்கு இந்த மோட்டரோட ஷட் ஆஃப் ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதில் காட்டுறது 320 ஃபீட்டுங்கிறது காட்டிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நாங்கள் ஒரு மோட்டரையுமே டெஸ்ட் பண்ணி எங்கள் கம்பெனியை விட்டு வெளில அனுப்புகிறோம்.